hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடம்காக போயிட்டு இருக்கோம். பல்லடம் தாண்டி திருப்பூர் ஃபுல்லாக ஒரு லாங் ரூட் தான் கைஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பட் நான் வந்து கொஞ்சம் சார்ஜ் பண்ணிடலான்னு பார்த்தேன் ஃபோனு. அதுக்கடுத்து கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ அது இல்லாமல் லஞ்ச் நம்ம முடிச்சிட்டோம் கைஸ். நான் லஞ்சோட கிளிப் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ காய்ஸ் இப்போது நம்ம லஞ்சுக்காக வந்து அகர்வால் வந்துட்டோம் காய்ஸ். அகர்வால் ஸ்வீட்டு இங்கே வந்து நம்ம பட்டர் பன்னீர் அது வாங்கியிருக்கோம் காய்ஸ். ரொட்டி சப்பாத்தி வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம சாப்பிடுவோம் காய்ஸ். லஞ்சு முடிச்சு தான் நம்ம வந்து முன்னாடி போயிட்டு இருக்கோம். இப்போது நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அகர்வால் ஸ்வீட்ஸில் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணேன் சப்பாத்தி. ஸோ அது சாப்பிட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம நேராக பல்லடம்காக தான் போயிட்டு இருக்கோம் காய்ஸ். நான் ஸ்டாப் பல்லடம் போவோம் முதல்ல. ஸோ நம்ம கொடுவை டோல் ரீச் ஆகிருக்கோம் காய்ஸ். கொடுவை போகிறதுக்காக. ஸோ கோயம்புத்தூர் டு பல்லடம் டு கொடுவை போகிற ரோடு இது காய்ஸ். ஸோ டோல் க்ராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது நேராக நம்ம இப்போது கொடுவை தான் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம செகண்ட் டோல் க்ராஸ் பண்ணுவோம். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொடுவை ரீச் ஆகிருக்கோம். ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கிளம்ப போகிறோம். ஸோ கொடுவை டு நேராக வந்து நம்ம இப்போது திருப்பூருக்காக தான் கிளம்புவோம். திருப்பூர் 21 கிலோமீட்டர் காய்ஸ். ஸோ திருப்பூர் 21 கிலோமீட்டர், அப்புறம் கோயம்புத்தூர் 61 கிலோமீட்டர் தூரமாக இருக்குது. ஸோ நம்ம 21 கிலோமீட்டர் வந்து திருப்பூர் போவோம் காய்ஸ். இப்போது நேராக திருப்பூர் போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கொடுவை டோல் க்ராஸ் பண்ணிட்டு இருக்கோம் காய்ஸ். இப்போது கொடுவை டோல் க்ராஸ் பண்ணி நம்ம நேராக தான் போயிட்டு இருக்கோம். காய்ஸ் நம்ம இப்போ வந்து தாராபுரம் ரோட்டில் இருக்கோம். கொடுவை தாண்டி ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மூமெண்ட் பார்த்துட்ருக்கேன். லைனாக நிற்கிறாங்க காய்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீன்ஸு ரஷ் பண்ணாமல் வந்து லைனில் நிற்கிறாங்க பஸ்ஸு ஏறுறதுக்காக. ரொம்ப நல்ல ஒரு இது பார்த்துருக்கேன். எல்லாருமே வந்து லைனில் நிற்கிறாங்க காய்ஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு சிக்னலு. மோஸ்ட்லி வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்க வந்து ஃபாஸ்ட்டாக பஸ்ஸு ஏறணும், ஃபாஸ்ட்டாக வந்து சீட்டு பிடிக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தது வந்து ஒரு நல்ல ஒரு இது பார்த்துருக்கேன். லைனில் நிற்கிறாங்க எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியா எங்கோ போயிடும். ஏன்னா ஃபாரினில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெயின்டைன் இருக்கும். நல்லா வந்து ரூல்ஸு ஃபாலோ பண்ணுவாங்க, லைனில் நிற்பாங்க. அது இல்லாமல் ஒன்றா ஏறுவாங்க. அதே வந்து நம்ம இந்தியாவில் இப்போது ஆல்மோஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாமே கேர்ள்ஸ் காய்ஸ், பாய்ஸ் இல்லை, எல்லாமே கேர்ள்ஸு நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன மைண்டில் இருக்கணும்னா, எப்போவுமே வந்து நம்ம அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க இது பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒழுங்காக இருக்கணும். நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் வந்து நம்ம முன்னாடி வந்து நம்ம வந்து சொல்லித்தரலாம். அதனால் இந்த பாட்டு வந்து பார்த்து எனக்கு ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு காய்ஸ். பார்க்குறக்கு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸு. இது வந்து நான் எங்குமே பார்க்குறது இல்லை காய்ஸ். ஒரே ஒரு இடம் காய்ஸ், இந்த தாராபுரம் ரோடு கொடுவை தாண்டி இந்த ஊர் இருக்குது. ஒரு ஊர் பேர் தெரில எனக்கு. கொடுவை தாண்டி இந்த ஊர் இருக்குது. இது இங்கே மட்டும் தான் நான் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அதாவது வந்து எல்லா கேர்ள்ஸும் வந்து லைனில் நிற்பாங்க காய்ஸ். அதுக்கடுத்து தான் பஸ்ஸு வந்தால் தான் பஸ்ஸுக்காக இது பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் காய்ஸ். ஃபாலோ பண்ணுறது வந்து வெரி வெரி குட்டு. நல்லா ஸ்கூல்லே சொல்லி தர்றனால தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. வெரி குட்டு. காய்ஸ் ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி ஐ திங்க் இங்கே வரும்போது ரோடு வந்து ஃபுல்லாக தோண்டி வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்தேன்னா பாருங்கள், ரோடே புதுசாக போட்டாங்க. நல்லா ரோடு போட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் இது
இந்த ரோடு போடுறதுக்கு ஒரு வருஷம் ஆயிருக்கு காய்ஸ். ஆனால் இதே வந்து இடத்துல வந்து 1 இயருக்கு முன்னாடி வந்திருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ரோடே போடல, அதை ஃபுல்லாக தோண்டி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ 1 இயர் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரோடு போட்டிருக்காங்க. ஸோ லாங் டைம் எடுத்திருக்காங்க காய்ஸ். இப்போ பாருங்கள் ரோடு ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா ஈஸியாக வந்து நம்ம போயிடலாம். இல்லைன்னா அந்த வந்து ஃபுல்லாக தோண்டி வச்சுருக்கிற மாதிரியே இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும் காய்ஸ். ஆனால் இப்போ ரெடியாக இருக்குது ரோடு, அதனால் நம்ம ஈஸியாக வந்து போயிடலாம். ஸோ இந்த ரோடு செய்கிறதுக்கு ஒரு வருஷம் எடுத்திருக்காங்க, பட் ஃபைனலி செஞ்சிட்டாங்க. ஸோ ஃபைனலி இப்போது ஆல்மோஸ்ட் கிளியர், ரோடு வந்து கம்ப்ளீட் ரெடியாக இருக்குது. அங்கே ஒரு 100 மீட்டர் வரைக்கும் தான் போட்டிகிட்டு இருக்காங்க. இப்போது 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் மட்டும்தான் இப்போ போட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் ஃபுல்லாகவே ரோடு போட்டாச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க, ஆனால் இப்போ தான் ஃபாஸ்ட்டாக செஞ்சுருக்காங்க. ஆனால் வருஷம் கணக்கு வந்து செய்யாமல் விட்டாங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து செய்யாமல் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே வந்து ரெடி பண்ணிட்டாங்க, ஒரே ஒரு மாதத்துக்குள்ளே. ஸோ நல்ல ஒரு விஷயம் காய்ஸ். ஸோ காய்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒண்டிப்புதூர் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். நம்ம பல்லடம் ரீச் ஆனோம், அதுக்கடுத்து நேராக இங்கே வந்துட்டோம். ஏன்னா அங்கே வந்து மழை வர்ற மாதிரியே இருந்தது. ஸோ நான் நேராக வந்து பார்த்திங்கன்னா வந்துடலான்னு பார்த்தேன். ஆக்சுவலி என்னோடய பிளான் வந்து நேராக கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டே வந்து vlog எண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். பட்டு இங்கே வெதர் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா காற்றெல்லாம் நல்லா அதிகமாக இருந்ததுனால என்னோடய வாய்ஸ் கேட்காதுன்னு சொல்லி நான் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல காய்ஸ். ஸோ அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேராக பல்லடம் டு நம்ம கோயம்புத்தூர் ஹாரன் அடிச்சுட்டே இருக்காங்க காய்ஸ். சரி எதுக்கு ஹாரன் அவ்வளோ, நான் தான் வழி விட்டேனே. சரி நம்ம ஸ்லோவாக போயிடலாம், அவங்களுக்கு வழி அர்ஜென்ட் இருக்கோம், போகிறாங்க. நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டு vlog எண்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து வெதர் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அது இல்லாமல் நல்லா வந்து காற்று கம்மியாக இருக்கிறனால நான் வந்து கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சிங்கநல்லூர் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். அது இல்லாமல் பெட்ரோல் அடிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கு காய்ஸ். ஏன்னா வண்டி சேஞ்ச் பண்ணோன்னு நான் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் எப்போ தான் சேஞ்ச் பண்ணுவேன்னு தெரில. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பெட்ரோல் அடிக்கலாமா வேண்டாமான்னு இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பெட்ரோல் இருக்குது, நம்ம நாளைக்கு கூட போட்டுடலாம் இதுக்குள்ளே. ஸோ ஐ திங்க் 2 பாயிண்ட் இல்லை 1 பாயிண்ட் ஆச்சு பெட்ரோல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம பார்ப்போம் காய்ஸ் பெட்ரோல் அடிப்போமா இல்லையான்னு. அது இல்லாமல் ஆல்மோஸ்ட் சிங்கநல்லூர் ரீச் ஆகிருக்கோம். அது இல்லாமல் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக ஆகிடுச்சு காய்ஸ். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் அனதர் வீடியோ. டில் தட், bye bye, have a good day, safe ride. Woo.